ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரியா மதுவோட வீட்டுக்கு போவாங்க. அதை மது பார்த்துட்டு அதுக்குள்ளேயும் ஃபோனெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கதவை லாக் பண்ணி வச்சுட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போ ரம்யா போய் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு, எதுக்காக இப்போ ட்ராமா பண்ணிகிட்ருக்க, போகிறதுனா போய் சாக வேண்டியது தானே, இங்கே எதுக்கு என்னை தேவையில்லாமல் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட மது வந்துட்டு, நம்ம எப்படிலாம் லவ் பண்ணியிருக்கோம், என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அதை கேட்ட ரியா வந்து, என்ன பேசிகிட்டு இருக்க, 10 லட்ச ரூபான்றது எனக்கு சாதாரணமாக ஒரு நாளைக்கு செலவு பண்ணுற காசு, எனக்கு கோடி கோடியாக பணம் வந்து சேரப்போகுது அந்த ஆனந்த் மூலயமா, அதுக்காக தான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஆனந்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு பிளான் பண்ணி மொத்த சொத்து எனக்கே வர மாதிரி பண்ணியிருக்கேன், அதாவது கார்த்திக் கிட்ட ஆனந்த் சவால் விடுற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அந்த சவாலில் கண்டிப்பாக கார்த்திக் தோற்று போயிடுவான், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஷேர் வரும், ஆனந்துக்கும் அருணுக்கும் தான் வரும், அப்புறம் ஆனந்த் அருண் 2 பேருக்குள்ளேயே பிரச்சனை உருவாக்கி அவங்க 2 பேரையுமே வெளியே அனுப்பிட்டு கடைசியில் என்ன அந்த அருணாச்சலம் அபிராமி அவங்களே வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வீட்டை விட்டு அனுப்பிட்டு அந்த சொத்தை அப்புறம் ஆனந்த் கிட்ட இருந்து என்னோட பேருக்கு எழுதி வாங்கிட்டு நான் சந்தோஷமாக என்னோடய வாழ்க்கையே நான் வாழ போகிறேன், அதை விட்டுட்டு கூட வந்துட்டு என்னை வாழ சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே மது, இங்கே பாருறியா, நீ வந்துட்டு கனவுலையே கோட்டை கட்டிட்டு வாழ்ந்துட்டுருக்க, அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனந்த் உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டான், அவன் உன்னை வெளியே கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்கும்போது உன்னோட வாழ்க்கையை ஏன் நீ கெடுத்துக்கிற, வா நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழலாம், நமக்குன்னு ஒரு அழகான குடும்பத்தை உருவாக்கலாம் அப்படின்வாங்க. அது கேட்ட உடனே ரியா, என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு பிறக்க போகிற குழந்தை பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்லைன்னா கோல்ட் ஸ்பூன் அதில் தான் பிறக்கணுமே, உன்னை மாதிரி ஒரு ஆள் கூட நான் வந்து குழந்தை பெற்றுட்டு எப்படி வாழ முடியாது சொல்லி, என்னோடய வாழ்க்கையே வேறு லெவலுக்கு மாறப்போகுது, அதனால் நீ எக்கேடு கெட்டினா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அது ரியா போனதுக்கப்புறம் மது பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு கார்த்திகை கால் பண்ணிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், நீங்கள் இதை எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வாங்க அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிச்சுட்டே இருக்கும்போது மனசாட்சி வந்து, என்ன பண்ணிகிட்ருக்க ரம்யா, இன்னும் இங்கேயே ஏன் நின்றுட்டுருக்க, தேவையில்லாமல் மாட்ட போகிற நீ கார்த்திக் கண்ணில் பட்டு அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு, அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்வாங்க. நீ ஏன் இன்னும் இங்கே இருக்கே, மண்டபத்தை விட்டு போக வேண்டியதானே மனசாட்சி சொல்லும். அதுக்கு ரம்யா வந்துட்டு, நான் போனால் கார்த்திக் டவுட் வராதா அப்படின்வாங்க. சரி நீ இங்கேயே இருந்தாலும் உன்னை கார்த்திக் பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு மனசாட்சி கேட்கும். அதுக்கு ரம்யா வந்துட்டு, இல்லை என்ன மட்டும் கார்த்திக் பார்த்துட்டுனா நான் அம்முவாக இருந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் போயிடும், அதனால் கார்த்திக் பண்ணில் படக்கூடாது, அதுக்கு நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும், இந்த மண்டபத்தை விட்டு நான் போய் ஆகணும், முதல்ல நீ போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா அவசர அவசரமாக காருக்கு போவாங்க. அப்போ கரெக்டாக தீபா போயிட்டு, எங்கே இருந்த அம்மு, நான் உன்னை இவ்வளோ நேரம் தெரியுமா தேடிட்டு இருந்தேன், மண்டபம் பூரா தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, உனக்கு ஃபோன் வர நான் ட்ரை பண்ணேன், ஆனால் நீ ஃபோனை கூட எடுக்கல அப்படின்வாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு, ஃபோனை கார்லேயே வச்சுட்டேன், அதனால தான் நான் வந்து எடுத்துருக்க மாட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து பேசிகிட்டே இருக்கும்போது, சரி வா இந்த விட்டால் நம்ம திரும்பவும் வந்துட்டு நீ என்னோடய ஹஸ்பண்டை பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது, நம்ம உடனே போயிட்டு என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூப்பிட்டு போவாங்க. அப்போ ரம்யா மனசுக்குள்ளே இவ விட மாட்டா போல இருக்கு, இவக்கிட்ட வந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரியவே இல்லைன்னு யோசிச்சுட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு உள்ளே போனதுக்கப்புறம் கார்த்திக்கையும் கூப்பிடுவாங்க. அப்போ கார்த்திக் வந்து ரம்யாவை பார்த்து, நீங்கள் எப்படிங்க இங்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. உடனே தீபா கார்த்திக்கிட்டே, எங்கே உங்களுக்கு இவங்களை முந்தாரிலே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் வேலை செய்கிறேன்ல, இவங்க கிட்ட தான் வேலை செஞ்சுட்ருக்கேன் ரம்யா மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபா வந்துட்டு, என்னது ரம்யான்னு உனக்கு ஒரு பேர் இருக்காடி அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா, ஆமாண்டி நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் அம்முன்னு கூப்பிடுவாங்க, நான் ஆஃபீஸ்லலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால என்னை ரம்யா தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பேர் தான் சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. கார்த்திக், தீபா தான் உங்களோட ஒய்ஃபா, அப்போ நீங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தானா, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு என் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை, நான் சரி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ தீபா ரம்யா கிட்ட, என்ன அம்மு நீ வந்து என்னோடய வீட்டுக்கு வந்தப்போ இவரோட ஃபோட்டோவை பார்த்துருக்க, என்னோடய ஹஸ்பண்டான்னு கூட கேட்டிருக்க, ஆனால் வந்துட்டு இவர் தெரியாத மாதிரி இப்போ நீ பேசுறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு, இல்லடி அன்றைக்கி உன்னோட ரூமில் கோட் ஷூட்டில் பார்த்ததுனால இவர் வந்து இங்கே கம்பெனியில் வேறு மாதிரி இருப்பாரா, நான் வேறு யாரும் நினச்சிட்டேன், அதனால தான் அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே தீபா சரி வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மது அந்த வீடியோவை எடுத்துகிட்டு மண்டபத்துக்கே வந்துடுவாங்க. இதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு, என்ன மது வந்து மண்டபத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி
பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க. மது கார்த்திக் கிட்ட போயிட்டு, "நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இந்தாங்க வீடியோ" அப்படின்னு வந்து கார்த்திக் கிட்ட குடுப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து வீடியோவ பார்த்துட்டு, "இத மட்டும் ஆனந்த் கிட்ட ப்ளே பண்ணி காட்டுனா போதும். அவனே வந்து ரியாவ வீட்ட விட்டு தொரத்தி விட்டுருவான். நான் உடனே ஆனந்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றேன்னு" சொல்லிட்டு ஆனந்துக்கு கால் பண்ணுவாங்க. ஆனந்த் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு, "எதுக்காக எனக்கு கால் பண்ண?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து, "இல்ல நீ எங்க இருக்க?" அப்படின்னு வந்து கேட்பாரு. அதுக்கு ஆனந்த், "நான் வந்துட்டே இருக்கேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. "சரி சீக்கிரமா வா" அப்படின்னு சொல்லிட்டு மது கிட்ட, "மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கானா" அப்படின்னுவாங்க. அப்போ மது வந்துட்டு, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுத்துட்டு, "அவளை சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்த ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நேராக ரியாவோட ரூமுக்கு போயிட்டு, "நான் தான் உன்னை மதுவோட வீட்டுக்கு போக வேணாம் சொன்னல, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமான்ட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட ரியா வந்துட்டு, "எதுக்காக தான் அவன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு வந்துட்டு பிளான் பண்ணி என்கிட்ட இதெல்லாம் பேசினானா? சார் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னு வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்பாங்க. அப்போ ஐஸ்வர்யாவும் பார்த்தீங்கன்னா ரியாவை கூப்பிட்டு வந்துட்டு அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே மீனாட்சி அங்கே இருக்க கெஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஐஸ்வர்யா ரியா கிட்ட, "மீனாட்சியை வச்சு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம்" அப்படின்வாங்க. "இவளை வச்சு என்ன பண்ணுறது?" அப்படின்னு வந்து ரியா கேட்கும்போது, "இவளால் தான் நடக்க போகுது" அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.